அடுத்ததாக 71வது ஆயத்தினுடைய விளக்க உரையை பார்ப்போம். வம்ரத்தஹு காயிமத்துன் ஃபதஹிகத். அவரது மனைவியும் நின்று கொண்டிருந்தார். ஃபதஹிகத், அவர் சிரித்தார். அவருக்கு இஸ்ஹாக் பற்றியும் இஸ்ஹாக்கு பிறகு யாக்கூப் பற்றியும் நற்செய்தி கூறினோம். இங்கே அவருடைய மனைவி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது இப்ராஹிம் நபி அவர்களுக்கு 2 மனைவிகள் இருந்தாங்க. முதல் மனைவி சாரா அலைஹிவஸலாம் அவர்கள், 2வது மனைவி ஹாஜர் அலைஹிவஸலாம் அவர்கள். ஹாஜர் அவர்களுக்கு தான் அல்லாஹ் இஸ்மாயில் என்ற குழந்தையை கொடுத்தான். அவர் தான் பலியிடப்பட்டவர். இது நம்ம குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் தெரிஞ்சுக்கிறோம். அவங்களுடைய முதல் மனைவியான சாரா அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட நாட்களாக குழந்தை பேர் கொடுக்கல. அல்லாஹ் குழந்தை கொடுக்கல அவங்களுக்கு. அவங்க தான் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த நற்செய்தி வழங்கப்படுது. உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்கும், அவர்களுக்கு பிறகு பேரரும் பிறக்கும். இஸ்ஹாக்கை பற்றியும் இஸ்ஹாக்குக்கு பிறகு யாக்கூப் பற்றியும் நற்செய்தி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அதை கேட்டுட்டு காலத் யாவைலத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இது என் துக்கமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க இந்த நற்செய்தி சொல்லும்போது என் துக்கமே அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதுக்கடுத்து அவங்க சொல்கிற செய்தியை வச்சே தெரியுது. நான் கிழவியாகவும் இதோ எனது கணவர் கிழவராகவும் இருக்கும்போது நான் பிள்ளை பெறுவேனா? இது வியப்பான செய்திதான் என்று அவர் கூறினார். அப்போது இங்கே அவங்களுடைய வயோதிக நிலைமை நமக்கு தெரியுது. தஃஹீமுல் குரான்லேயும் ஜவாஹிருல் குரான்லேயும் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, இப்ராஹிம் நபி அவர்களுக்கு 100 வயது என்றும் 120 வயதுன்னும், சாரா அலைஹிவஸலாம் அவர்களுக்கு 90லிருந்து 99 வயது வரை இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாவே மிக அறிந்தவனாக இருக்கிறான். ஆனாலும் இவங்க நல்ல ரொம்ப வயோதிக காலத்தில் இருக்கிறது நமக்கு தெரியுது. பிள்ளை பேர் அற்றவள் அப்படின்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியமற்ற ஒரு நிலையில தான் அவங்க இருந்திருக்காங்க. இன்னொன்று, இதில் அவங்க மலக்குமார்கள் அவர்களுடைய வீட்டுக்கு அவங்கள ஆடவருடைய வடிவில் சந்திக்க வந்திருக்கிறாங்க இல்லையா, மனிதர் ரூபத்தில். அப்போது அவங்க அந்த அவங்க அந்த சந்தோஷத்தில் அவங்க சிரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே அவங்க ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு மெனோபஸ் நின்ன ஒரு காலகட்டமாக இருக்குது. அவங்களே சொல்கிறாங்க, நான் மலடியாக இருக்கும் பொழுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க, கிழவியாக இருக்கும் பொழுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலமையில் குழந்தை பிறக்கும்னு சேர்த்து பேரரும் பிறப்பாங்க அப்படின்ற அந்த ஆச்சரியம் அதனுடைய வெளிப்பாடாக தான் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க என்ன சொல்லிடுறாங்க, யாவைலத்தா அப்படின்னு சொல்லிடுறாங்க, என் துக்கமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை இமாம்கள் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, பொதுவாக பெண்கள் ஆச்சரியப்படுற நிலைமையில் இவ்வாறு நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது 100% உண்மையாகவே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உளவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் ஆச்சரியப்படும் பொழுது அவர்கள் பல்வேறு உளவியல் மாற்றங்களை அனுபவிக்கிறாங்க. அது பெரும்பாலும் அவர்களுடைய உடல் மற்றும் மன செயல்பாடுகளோடு தொடர்புள்ளதாக இருக்குது. ஆச்சரியம் அப்படிங்கிறது ஒரு திடீர்னு எதிர்பாராத நிகழ்வோ அல்லது அந்த தகவலோ அதை அவங்க கேட்கும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது அவங்கக்கிட்ட ஒரு வலுவான உணர்வு உண்டாகிறதாகவும், அப்போ அவங்களுடைய நடத்தையில் சில மாற்றங்கள் வருது. அப்போ பெண்களுடைய நடத்தையில் எப்படி இருக்குன்னா, அந்த நிகழ்வை அந்த தகவலை கேட்ட உடனே அதை அப்படியே பிசுறு தட்டாமல் மற்றவங்கள்ட்ட அப்படியே அதை சொல்லுவாங்க. இல்லைன்னா அது அப்புறம் அதை தெரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க. இல்லைன்னா அவங்க அதை ஏற்றுக்குவாங்க. இல்லைன்னா டக்குன்னு அதை புறக்கணிக்கிற முடிவை உடனே எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த உணர்வுகள் அவங்களை அந்த அளவுக்கு தூண்டுது, அந்த ஆச்சரியமான நிகழ்வு. அப்போ இவங்களும் இங்கே சாரா அலைஹிவஸலாம் அவர்கள் அதே நிலைமைக்கு தான் ஆளாகிறாங்க. தஃப்சீர் இப்னு கசீரில் சொல்லப்பட்டிருக்க 51வது வசனம், அத்தியாயம் 29வது வசனத்தில் நம்ம பார்த்தோமே. ஆனால் உடனே அவரது மனைவி சப்தமிட்டவராக முகத்தில் அடித்து கொண்டார், கன்னத்தில் அடித்து கொண்டார்.
அடித்துக்கொண்டு நான் மலட்டு கிளவியாயிற்றே என்றார். அப்போது இந்த மாதிரி கன்னத்தில் அந்த ஆச்சரியத்தில் அடித்து கொள்றதும் வந்து என்ன சொல்கிறாங்க உளவியலாளர்கள் வந்து அது அவங்களுடைய உளவியல் உடல் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது படைத்தவற்றினுடைய அந்த உளவியல் மற்றும் அவங்களுடைய வெளி செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அறிந்த ஒருத்தவனால் படைத்தவனால் மட்டும்தான் வந்து அவங்களுடைய அந்த ஒரு ஆச்சரியமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அவங்க அதை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத வந்து படைப்பாளனுக்கு தான் தெரியும் இல்லையா. அல்லாஹ் வந்து இது போல் உளவியல் உண்மைகள் பலவற்றையும் வந்து குரானில் வந்து எடுத்து சொல்லக்கூடியவனாக தான் இருக்கிறான். உதாரணத்துக்கு வந்து நம்ம இவங்களுடைய விஷயத்தில் வந்து இவ்வளோ வயசான காலத்தில், அதாவது 100-90 வயதுக்கு மேற்பட்ட அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து இப்போ ஒரு வயிற்றில் வந்து ஒரு கருவை சுமக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஆச்சரியத்தில் இவங்க நடந்துக்கிட்ட இந்த நிகழ்வில் இருக்கிற அந்த உளவியலை போலவே நபி மூசா அவர்களுடைய அந்த அவங்களுடைய விஷயத்துலேயே வந்து அல்லாஹ் பேசியதை வந்து பார்க்கும்போது அதையும் உளவியலாளர்கள் வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 28வது அத்தியாயம் அல் கசஸில் வந்து 32வது வசனத்தை பாருங்கள். உமது கையை உமது சட்டைப்பைக்குள் நுழைப்பீராக, எவ்வித தீங்கும் இன்றி வெண்மையாக அது வெளிப்படும். இது வந்து அவர்களுக்கு வந்து அல்லாஹ் வழங்கிய அத்தாட்சி. அவர்களுடைய கைத்தடியும் இந்த கையிலேருந்து ஒரு வெண்மை வெளிப்படுறதும். அப்போ அந்த கைத்தடியை போடும்போது அது பாம்பாக மாறிடுது. அப்போவே அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஓட்டம் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் அல்லாஹ் வந்து சொல்கிறான். அவங்கள கூப்பிட்டு அவங்கள வந்து நிப்பாட்டி கன்வின்ஸ் பண்ணுறாங்க, இப்படிலாம் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி தராங்க. ஒரு இறை தூதர் வந்து எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப வந்து இந்த பாக்கெட்டில் கை வச்சு எடுக்க சொல்லும் பொழுது அவங்க வந்து அதையும் பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா இன்னும் பயப்படுறாங்க. அப்போது அல்லாஹ் வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறான் பாருங்கள், அடுத்து எப்படி பேசுகிறான் பாருங்கள். பயத்தின் போது உமது விலாப்புறத்தை ஒடுக்கி கொள்வீராக அப்படின்னு வருது. அப்போது அந்த பயத்தும் போது அவங்க வந்து அந்த ஒடுக்கி கொள்கிற அந்த நிகழ்வை கூட வந்து இன்றைக்கி உளவியலாளர்கள் வந்து அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அச்சம் ஏற்படும் போது கைகளை வந்து ஒடுக்கி கொள்வது அப்படிங்கிறது வந்து இதயம் வந்து கடுமையாக வேலை செய்யும், படப்படப்பு வந்து அதிகரிக்கும் ஒரு பயமாக இருக்கும்போது, அச்சமாக இருக்கும்போது. இதை தவிர்ப்பதற்காக நெஞ்சை வந்து நம்ம வந்து நிமித்திக்காமல் பறவையை போல் கைகளை வந்து ஒடுக்கி தொய்வாக வைத்து கொண்டா இதயத்திற்கு அதிக இடம் கிடைக்கிது. அந்த நெருக்கடி இல்லாமல் அந்த இதயம் வந்து நல்ல விதமாக வேலை செய்யும்போது அந்த படப்படப்பும் அச்சமும் குறைந்து விலகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கைகளை ஒடுக்கி கொள்கிறப்போ வந்து யாரோ நம்ம அரவணைப்பது போன்ற அந்த எண்ணமும் வந்து நமக்கு ஏற்படும், நம்ம சகஜ நிலைக்கு திரும்பக்கூடும் அப்படின்னும் வந்து உளவியலாளர்கள் வந்து ஒரு மாபெரும் இந்த அறிவியல் உண்மையை வந்து உளவியலாளர்களும் சொல்கிறாங்க. இந்த அறிவியல் உண்மையை வந்து அல்லாஹ்வும் வந்து மூசா நபி அவர்களுடைய வரலாற்றிலேருந்து நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போது இந்த அல்லாஹ் வந்து இந்த நற்செய்தியை வந்து மலக்குமார்கள் மூலயமா சாரா அம்மாவுக்கு சொல்லும் பொழுது அவங்களுடைய நிலைப்பாடை வந்து எண்ணி பாருங்களேன். அவங்களுடைய தோள்கள் சுருங்கியிருக்கும், தலைமுடி நரைச்சிருக்கும், அவங்களுக்கு மெனோபசி இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு கருவை வந்து அவங்க சுமக்கிறாங்க. அவங்களுடைய அந்த ஹாப்பினஸ்ஸை தான் வந்து அல்லாஹ் வந்து இங்கே நமக்கு எடுத்து காட்டுறான். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெனோபஸ் முடிஞ்ச லேடிஸ் நிறைய பேர் வந்து கருவில் வந்து குழந்தைய சுமக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா 74 வயது இருக்கிறதுலையே அதிக வயது உடையவங்க வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து குழந்தை பிறந்திருக்காங்க. அது மாதிரி 66, 63, 60, 61 இந்த மாதிரி ஏஜஸ்லலாம் கூட வந்து குழந்தை பெற்றிருக்காங்க. ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருப்போம். சின்னதாக வந்து குழந்தை இல்லை, ஒரு 10 வருஷம் 7 வருஷம் இல்லை அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோன்னா வரிசையாக ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய பண்ணி அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் வந்து இதுக்கப்புறம் இது மட்டும்தான் இருக்குது அப்படின்ற ஒரு இதை காட்டுவாங்க. நம்ம அதை பிலீவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா இதுக்கப்புறம் நமக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளும் என்ன நினச்சிக்கிறோன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டில் தான் வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால்
எப்படி வந்து இப்ராஹிம் நபி அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தாரும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடந்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு எந்த மறுப்பும் தெரிவிக்காம அப்படியே அல்லாஹ்வ வந்து வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. எப்படி வந்து உங்களுடைய மனைவியும் அந்த பச்சிளம் குழந்தையையும் குழந்தை பிறந்தா அந்த தந்தைக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் அந்த குழந்தைய பார்க்கும் பொழுது. போய் பாலைவனத்தில் போய் விட்டுட்டு வாங்க அப்படின்னு உடனே எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அங்கே போய் இறக்கி விடுறாங்க. மனைவி கேட்கும் பொழுதும் ஒரு 2 தடவை கேட்டு 3வது தடவை அல்லாஹ் தான் இப்படி உங்களுக்கு கட்டளை இட்டானான்னு கேட்டுட்டு, ஏன்னா கணவர் இப்போ இவ்வாறு செய்ய மாட்டாங்க இல்லையா? கணவர் எது செஞ்சாலும் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தான் செய்வாங்க அப்படிங்கிறத அறிஞ்சு அவங்களும் அல்லாஹ் எங்களை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி அந்த பொட்டல் பாலைவனத்தில் எந்த துணையும் இல்லாமல் அவங்க அல்லாஹ்வை மட்டுமே நம்பி இருந்தாங்க. அப்போ அல்லாஹ்வை மட்டுமே நம்பி நம்பிக்கை இழக்காமல் இருக்கிற ஒருத்தருக்கு அல்லாஹ் வந்து இது போன்ற மிகப்பெரிய அதிசயங்களையெல்லாம் நிச்சயமாக நிகழ்த்து காட்டுபவனாக இருக்கிறான். ஏன்னா அந்த 51வது அத்தியாயத்தில் வந்து 29வது வசனத்தை பார்த்தோம். அதில் 30வது வசனத்தில் வந்து அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, அதற்கு அவர்கள் மலக்குமார்கள், அப்படித்தான் உமது இறைவன் கூறினான், அவன் ஞானமிக்கவன் அறிந்தவன். அப்போது அல்லாஹ்வை போல ஒரு ஞானம் நிறைந்தவன் அறிவு நிறைந்தவன் யாரும் இல்லை, அறிந்தவனும் யாரும் இல்லை. நம்மளுடைய உள்ளத்தை வந்து அல்லாஹ் வந்து உற்று நோக்குபவனாக இருக்கிறான். நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமான நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கணும். நமக்கு குழந்தை எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அல்லாஹ்வின் மீது நம்ம வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வைத்து அவங்கக்கிட்ட நம்ம பிரார்த்திக்கக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு வந்து அல்லாஹ் நிச்சயமாக பதிலளிப்பான் அப்படிங்கிற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நம்மளுடைய துவாக்களை நம்ம அமைச்சுக்கணும். அதே போல் இந்த நிகழ்வு வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆச்சரியத்தினுடைய வெளிப்பாடையும் வெளியில் அல்லாஹ் வந்து சொல்கிறான். இது போன்ற ஒரு நற்செய்தியை வந்து நான் அங்கே எடுத்து காட்டிட்டான் அப்படின்னாலே அது வந்து நம்மளுக்கும் அதில் படிப்பினைகள் இருக்குது, நாமளும் அதில் படிப்பினை பெறுவதற்காகவே தான். அதனால் இன்ஷா அல்லாஹ் வந்து அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தவர்களாக வந்து நோய் நிவாரணத்தை வந்து அல்லாஹ் தேட சொல்கிறான். ஒன்று இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நோய் ஏற்பட்டுருச்சுன்னா அதை குணப்படுத்துறதுக்கான வழிமுறைகளையும் வந்து அல்லாஹ்வே வந்து நமக்கு சொல்லி கொடுப்பவனாக இருக்கிறான். அதற்கான ஞானத்தையும் நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்போ ஞானத்தோடும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடும் நம்ம வந்து செயல்படுறதுக்கு வல்ல ரஹ்மான் வந்து நமக்கு அருள் செய்யணும் இன்ஷா அல்லாஹ்.